ஹாய் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏலவலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 30 நாட்கள் மட்டும் மீக்கிற அளவில் வந்து சேர்ந்துக்குமென்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னு கேட்டிருந்தால், இன்னைக்கும் ஏலவலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 30 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலையும் பல மாணவர்கள் என்கிட்ட வைக்கிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிருந்தேன்னா, நான் படிக்கணுன்ற ஆசையில் போய் மேசையில் ஈக்கிறேன். மேசையிலிருந்து படிக்கணும் எண்ணத்தில் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு மோஸ்ட்டாக 30 மினிட்ஸ் 100 டைம் வேஸ்ட் ஆகுது. ஏன் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு கேட்டால், என்ன படிக்கணும் எனக்கு விளங்குது இல்லை, எல்லாத்தையும் படிக்கணும் ஆகிக்குது. ஸோ அதனாலேயே டைம் வேஸ்ட் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு என்கிட்ட கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ கட்டாயம் வீடியோ பார்த்துட்டு போங்க. மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்துட்டால், உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ரீ பிளான் இல்லாது. அது என்ன ப்ரீ பிளான்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு டைம் டேபிள் இல்லை உங்கள்கிட்ட. நீங்கள் என்ன செய்யணும், எப்படி படிக்கணும்னு ஒரு டைம் டேபிள் இல்லை உங்கள்கிட்ட. ஸோ இதுதான் மிக முக்கியமான காரணம் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ பிள்ளையர் முதலாவது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண முந்தி ஒரு டைம் டேபிளை கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். இன்னும் கிட்டத்தட்ட 30 நாட்கள் இருக்குது. அப்போ இந்த 30 நாட்களுக்கும் நான் என்ன வேக் பண்ண போகிறேன்ற ஐடியா உங்களுக்கு ஆல்ரெடி ஈக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறன்ற ஐடியா, நாளைக்கு நீங்கள் இன்றைக்கு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் படுத்தெழுமினா எந்த பாடத்தில் எவர்த்திங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ற ஐடியா நீங்கள் இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னாலே உங்களோட தலையில் ஈக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் தூங்கி எழுமின உடனே என்ன செய்யலாம் போய்த்து அதே நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, உங்களால் ஸ்டார்டிங் ட்ரபிளோட ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட போகிறீங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன, ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி ஒரு டைம் டேபிள். இந்த டைம் டேபிளை போடும்போது நான் எப்போ சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க. இன்றைக்கு நீங்கள் படிச்சுட்டு தூங்க போகிறீங்க தானே, தூங்க போகிற டைமுக்கு முதலாவது ஒரு வேலை செய்யணும். ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் நான் காலையில் இத்தனை மணிக்கு எழும்பினது எனக்கு அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு இத்தனை மணிக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறது எந்த பாடம், உங்களுக்கு மிக முக்கியமான 3 பாடங்கள். அந்த 3 பாடத்தில் எந்த பாடத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுலேயும் எந்த யூனிட், உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கு தான் ஒவ்வொரு யூனிட் செய்யும் அழகுகளிக்கும். அதில் எந்த யூனிட்டை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதில் நான் கேள்வி செஞ்சு பார்க்க போகிறேன்னா, பாஸ் பேப்பர் செய்ய போகிறேன்னா, இல்லை தியரி படிக்க போகிறேன்ற இதையும் நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கணும். இதை மாதிரி காலையில் ஒரு 5 மணிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அல்லது 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா படிக்கிறதுக்கு, 6 to 8, 8 to 10 இப்படி நீங்கள் டைம் டேபிளை போட்டுகிட்டே போகணும். நாளைக்கு நாள் முடிந்த வரைக்கும் நீங்கள் நாளைக்கு தூங்குவீங்க தானே, நாளைக்கு தூங்க போகிறது வரங்காட்டி நீங்கள் இன்றைக்கு ஒரு டைம் டேபிளில் போட்டு வச்சுக்கணும். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம், பல மாணவர்கள் இந்த டைம் டேபிள் போடும்போது ஒரு அந்த போலியான டைம் டேபிள், அதாவது செய்ய முடியாத ஒரு டைம் டேபிள் போடுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்தேன், இப்போ உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் அது இது நடக்கும். அப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் போகிற வாரத்தராக இருந்தால் மார்னிங் 7க்கு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 10க்கு முடியதாக எடுப்போமே. இப்போ 10க்கு கிளாஸ் முடிஞ்சால் பிள்ளைகள் உங்களால் வீட்டில் வந்து 10க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் படிக்கிறது. இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும், அதுக்கு ஒரு 10 மினிட்ஸோ 50 மினிட்ஸோ போகும். அது உங்களை பொறுத்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ட்ராவலிங்கு போகும். வந்துடனே ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு டைம் டேபிள் போடணும். பல மாணவர்கள் என்ன செய்த 7 to 10 ஃபிசிக்கல் கிளாஸ் இருக்கும், திரும்ப 10 to 12 வீட்டிலிருந்து இந்த பாடத்தை படிப்பேன்னு ஒரு போலியான டைம் டேபிள். அப்போ இவரது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் போலியான டைம் டேபிளோட போடுறதால நீங்கள் 10க்கு ஸ்டார்ட் பண்ணல, 10:30 11 ஸ்டார்ட் பண்ணது இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஓல்டு 2 ஹவர் ஒதுக்கினதில் 1 ஹவர் தான் படிக்க போகிறீங்க. விளங்குதான் பிள்ளை. ஸோ நீங்கள் டைம் டேபிள் போடும் போதும் அதை பார்க்கணும், இந்த டைம் டேபிள் என்னால் செய்யக்கூடியதாக இருக்குதான்னு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் கட்டாயம் டைம் டேபிளை போட வேணும்.